வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட ஆப்டிடியூட் கொஷினில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பர்சன்டேஜ் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு டாபிக் பார்த்தோம். ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மில் நிறைய 8 பார்ட் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். அது எல்லாமே தனி பிளேலிஸ்டில் இருக்குது. அண்ட் ரீசனிங்கில் இருந்த கேட்ட எல்லா கொஷினும் ரீசனிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதுவும் அதே பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்க டாபிக் பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜை பொறுத்தளவுக்கு கம்மியான சம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு எண்ணின் மதிப்பை 30% குறைத்தால் 100 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எண் நமக்கு தெரியாது, நம்ம அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே அந்த எண் 100% இருக்கும். அப்போ என்ன பண்றாங்க, அப்போ இந்த எண் 100% இருந்தாதான் அதில் என்ன பண்ண முடியும், 30% குறைக்க முடியும். ஸோ அப்போ 30% குறைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், 100லேருந்து 30 போச்சுன்னா 70. அப்போ 70% ஆஃப் அந்த எக்ஸ், அந்த எக்ஸோட 70% தான் என்ன வேல்யூ, 100. புரியுதா உங்களுக்கு? 30% குறைச்சதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ தான் 100. அப்போ நம்ம 100% இருந்ததை நான் என்ன பண்ணியிருக்கேன், 70%க்கு கொண்டு வந்திருக்கேன். எதனாலனா இங்கே 30% குறைகிறதுனால. அதனால 100 - 70ங்கிறதுனால 100 - 30ங்கிறதுனால 70%. அப்போ 70% ஆஃப் எக்ஸுங்கிற வேல்யூ தான் என்னது, 100. அதை அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 10 மல்டிப்ளிகேஷனில் போயிடும். ஸோ 1000, 7 டிவிஷனில் வந்துடும். ஸோ டிவைடட் பை 7. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ என்ன, 1000 டிவைடட் பை 7. ஆன்சர் அவ்வளோதான். ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்க அதே லைனை நல்லா பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதே ஆர்டரில் பண்ணணும்னா ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளோட விகிதம் 5.4 ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அதாவது மாணவர்கள்னா பாய்ஸு, இது கேர்ள்ஸ். ஓகேவா? ஸோ 5:4 இருக்காங்க. இப்போ ஒரு முழு ஆண்டு தேர்வில் 18% மாணவர்களும் 9% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை, ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்போ ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ பாருங்க, 18% பாய்ஸு, 9% கேர்ள்ஸ். ஓகேவா? எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ் எவ்வளோ? ஓகேவா? அப்போ பாஸ் ஆனவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் இருப்பாங்க, நார்மலாக 18னா, இப்போ 100% மாணவர்கள் இருக்காங்க, 100% மாணவிகள் இருக்காங்கன்னா 100%லேருந்து 18 போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும் மிச்சம், 82. அப்போ 100%ல் 82% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 100லேருந்து 9 போச்சுன்னா 91% மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இப்போ தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளோட பர்சன்டேஜ், இந்த 2% 2 பேரும் சேர்த்து பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அதோட டோட்டல் வேல்யூ தெரியணும். பாய்ஸ் மொத்தம் இவ்வளோ பேர் இருக்காங்க, கேர்ள்ஸ் மொத்தம் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அதில் நம்ம 82%யும் 91%யும் கண்டுபிடிச்சி சொல்லிடலாம் இவ்வளோ பேர் தான் அப்படின்னு. ஆனால் நமக்கு அது தெரியாது. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ இந்த ரேஷியோவை நம்ம ஒரு குறிப்பிட்ட வேல்யூவாக மாற்றோன்னா என்ன பண்ணுவோம், 5:4 ரேஷியோ இருக்குன்னா 5x 4xன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ நான் இந்த எக்ஸை 100ன்னு எடுத்துக்கிறேன், நானும் அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போனா இவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, 500 பேர், இங்கே 400 பேர். ஸோ அப்போ 500 பேர் 400 பேர் இருந்தால் அவங்கள 82% 91% எவ்வளோ அண்ட் டோட்டல் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 500 பேரில் 82% எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம், 82%னா 82 டிவைடட் பை 100 இன்ட்டு 500. 500ல் 82% எவ்வளோ, ஏன்னா அவங்க தான் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள். அப்படிங்கிறப்போ அந்த டோட்டல் கவுண்ட் நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி மாணவிகளுக்கு கண்டுபிடிச்சோம்னா பாஸ் ஆன கேர்ள்ஸ் எவ்வளோன்னு கிடைச்சிடும். அப்போ அதை ரெண்டையும் மொத்தத்தை ஆட் பண்ணி மொத்தத்திலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான். ஸோ அப்போ இங்கே ஈஸியாக அடிச்சிடலாம். இங்கே அடித்தோம்னா 82 × 5. ஸோ 8 2 10, 0 மிச்சம் 1, 8 40, 40. ஸோ 410 மாணவர்கள். அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 400ல் 91% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா அவங்க தான் கேர்ள்ஸில் பாஸ் ஆனவங்க.
ஸோ 400ல் 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 91 × 4 கிடைக்கும். ஸோ 4 36. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? ஏன்னா இது வந்து பாஸ் ஆன பாய்ஸ், இது பாஸ் ஆன கேர்ள்ஸ். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா டோட்டலாக பாஸ் ஆனவங்க எவ்வளோ பேர்னு கிடச்சிரும். ஸோ ஆட் பண்ணோம்னா 477. இதில் என்ன பண்ண போகிறோன்னா, அதாவது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தேர்ச்சி பெற்று மொத்த மாணவிகளும் பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ ஸோ இந்த 774 பேர் வந்து டோட்டலாக எவ்வளோ பேர்லேருந்து பாஸ் ஆகிருக்காங்க? டோட்டல் எவ்வளோ? 500 + 400 900. அப்போ 900 பேர்த்தில் 774 பேர் வந்து பாஸ் ஆகிருக்காங்கன்னா இதுக்கு பர்சன்டேஜ். அவ்வளோதான். ஸோ இதை அடிக்கிறோம், இது 9ஆல் அடிங்க. ஒரு 9 9, 8 9 72, மிச்சம் 54 கிடைக்கும். 6 9 54. ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்? 86% மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பாஸ் ஆன பர்சன்டேஜ் மட்டும் கால்குலேட் பண்ணிவிட்டு எக்ஸுக்கு 100ன்னு எடுத்து நம்ம செய்யலாம். ஓகேவா? ஸோ நிறைய பேர் கேட்கலாம், ஏன் எக்ஸுக்கு 100 எடுத்திருக்கீங்க அப்படின்னு. நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஈக்குவலாக ஈஸியாக இருக்கனால 100 எடுக்கு. இதே நம்ம எக்ஸுக்கு 200 கூட எடுக்கலாம். 200 கூட நீங்கள் எடுத்து செஞ்சாலும் அதே 86% தான் வரும். ஓகேவா? நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கணுங்கிறக்காக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு எடுத்திருக்கேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மாணவன் ஒரு தேர்வில் 92% மதிப்பெண்களை பெற்றான். அவன் பெற்றது 644 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண் என்ன? ஸோ டோட்டல் மார்க் எவ்வளோ தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த எக்ஸில் தான் அவன் எவ்வளோ மதிப்பெண் பெற்றிருக்கான்? 92%. அப்போ எக்ஸில் தான் 92% வாங்கியிருக்கான். அப்போ எக்ஸோட 92% அப்படிங்கிறப்போ 92 / 100 போடலாமா? இங்கே இன்ட்டு போடலாம். புரியுதா உங்களுக்கு? டோட்டல் மதிப்பெண்ணில் 92% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணோம்னா அதுதான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அவன் பெற்ற மார்க்குக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டாலே ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு 644 × 100 / 92. ஓகேவா? ஸோ 92வும் 644ம் 7 டைம்ஸ் அடிக்கலாம். நீங்கள் 7ஆல் அடிச்சு பாருங்க, கரெக்டாக வரும். 644 வரும். ஸோ அப்படிங்கிறப்போ 700. ஸோ அந்த மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோ? 700. இந்த 700க்கு தான் 92%ங்கிறது 644. அடுத்த கொஸ்டின். ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி பெற முடியவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவையெனில் தேர்வின் மொத்த மதிப்பெண். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே மொத்த மதிப்பெண்ணை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதில் பாஸ் ஆகணும்னா எவ்வளோ எடுக்கணும்? 35%. சாரி, பாஸ் ஆகணும்னா 35% வந்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ 35% ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேல்யூ வரும் பார்த்தீங்களா? அந்த வேல்யூ இருந்தால் தான் பாஸ் ஆகணும். அப்போ அந்த வேல்யூவை நம்ம எதுக்கு ஈக்குவல் பண்ணலாம்? இவன் எடுத்து இந்த மார்க்குக்கு ஈக்குவல் பண்ணலாமா? ஓகேவா? ஸோ நல்லா பாருங்கள். இந்த 35% மார்க் எடுத்தால் தான் பாஸ். ஆனால் அவன் ஃபெயில் ஆகிருக்கான். ஆனாலும் நம்ம அதை பாஸுக்கு ஈக்குவலாக கொண்டு வரலாம். எப்படின்னு பாருங்கள். அதாவது 31% மதிப்பெண் பெற்று அப்படின்னா என்ன அர்த்தம்? 31% ஆஃப் எக்ஸ் தான் எடுத்திருக்கான். ஆனால் அவன் பாஸ் ஆகணும்னா எவ்வளோ மார்க் இன்னும் தேவை? 12 மதிப்பெண் எக்ஸ்ட்ரா தேவை. அப்போ +12. அப்படி 12 மார்க் குறைச்சி எடுத்ததுனால அவன் இப்போ இந்த 12 எடுத்துட்டோம்னா அவன் ஃபெயிலு. அதே இது அவன் எடுத்த மார்க்கோட 12 ஆட் பண்ணோம்னா அவன் பாஸ். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், பாஸ் வேல்யூவை +12 போட்டு ஈக்குவல் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரே ஈக்குவேஷனில் கொண்டு வந்துட்டோமா? இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸி. இதை தூக்கி இந்த சைடு போடுங்க. 3500x - 3100x இஸ் ஈக்குவல் டு 12. ரெண்டுலேயுமே 100 ஈக்குவலாக இருக்குது, எக்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ 35x - 31x வந்து 4x இஸ் ஈக்குவல் டு 12. இப்போ நான் என்ன பண்ணலாம், எக்ஸை மட்டும் வச்சுட்டு 12 இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 100 டிவைடட் பையில் 4 வந்துடும். அடித்தோம்னா 1 4 4 3 4s are 12. ஸோ 300. ஆன்சர் வந்து 300. ஸோ இந்த ஒரு லைன், இந்த லைனை நம்ம கரெக்டாக எழுதிட்டோம்னா ஈக்குவேஷனை கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 80,000 இருக்குது. முதல் ஆண்டில் 4% கம்மியாகுது வேல்யூ. செகண்ட் இயரில் 4% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா அவங்களோட ப்ரெசன்ட் வேல்யூ என்ன? அந்த வாகனத்தோட ப்ரெசன்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? 80,000 இருந்துச்சு.
அதில் ஃபஸ்ட் இயரில் என்ன ஆகுது, ஃபஸ்ட் இயரில் 4% வந்து குறையுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வேல்யூவில் 4% கண்டுபிடிச்சா அதை கழிக்கணும், அப்போ தான் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ 80,000ல் 4%, 4%னா 4/100. ஸோ அடிங்க, இங்கே 2 0 போயிடும். இப்போ 800 × 4 வந்து 3200. ஸோ அப்போ 4% குறையுதுன்னா 3800 குறையுது. அப்போ என்ன பண்ணணும், 80,000லேருந்து 3200 கழிக்கணும். கழிச்சாதான் அது செகண்ட் இயருக்கு வந்திருக்கும். 3200 கழிக்கணும். கழிங்க, 0 0 8 வரும். 79ல் 3 போச்சுன்னா 76. இது செகண்ட் இயருக்கு வந்திருக்கும். செகண்ட் இயரில் 70,800 இருக்கும். அடுத்து இரண்டாம் வருஷம் என்ன ஆகுது, 4% இன்க்ரீஸ் ஆகுது. அகைன் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு 4% கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணணும். அப்போ அதே மாதிரி இதுக்கு 4% கால்குலேட் பண்ணோம்னா 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணி 8 32க்கு 2 மீதி 3, 5 24 24 3 27க்கு 7 மிச்சம் 2, 7 28 30. ஸோ 3072 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 76,800ல் 3072 கூடிச்சுன்னா 2 7 8 9 7. ஸோ 79,882 ரூபா இப்போ அதோட கரண்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். நம்ம டக்குன்னு அந்த இதை எப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஆட் பண்ணுறோம், குறையுதுன்னா சப்ராக்ட் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 500ன் 30% மதிப்பில் 20% என்ன? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா இங்கே இங்கிலீஷில் உள்ள கொஸ்டின் ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 20%, அடுத்து 30%. அப்போ 20% ஆஃப் 30% ஆஃப் 500. ஸோ மூணுமே மல்டிப்ளிகேஷனில் தான் வரும். ஆஃப் தானே கொடுத்துருக்காங்க. ஆஃப்னா என்ன அர்த்தம், மல்டிப்ளிகேஷன். ஸோ அவ்வளோதான். இது அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 2 0 2 0 கேன்சல், இங்கே 2 0 இங்கே 2 0 கேன்சல். அவ்வளோதான். 15 15 × 2 30. ஸோ ஆன்சர் வந்து 30. ஓகே. ஸோ இந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்மு தான். இல்லை பாருங்கள், 10% ஆஃப் 20% ஆஃப் 25% ஆஃப் 8,000. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், 10% எழுதணும். அடுத்து 20% எழுதணும். அடுத்து 25% எழுதணும். அப்புறம் 8,000. இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 0 2 0, இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0, அடுத்து இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0. அடுத்து 2 அடித்தோம்னா 5 டைம்ஸ் வரும். 5 அடித்தோம்னா இங்கேயும் 5 டைம்ஸ் வரும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. 8 40. ஸோ என்னது ஆன்சர், இதுக்கு 40. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். இதே மாதிரி பர்சன்டேஜ் சம் வந்து இன்னும் நிறைய சம்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியானதான் பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ்லாம் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. பட் கால்குலேஷன் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது எல்லாமே கரெக்டாக பண்ணினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.